பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நான் வந்து ஸ்கூல்ல இருக்கிறேன், காலேஜில் இருக்கிறேன், ஆஃபீஸில் இருக்கிறேன், மீட்டிங்கில் இருக்கிறேன், ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், பார்க்கில் இருக்கிறேன், பீச்சில் இருக்கிறேன், ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நேரத்தில் தொழுகை நேரம் வந்துருச்சு. எப்படி தொழுகணும், எப்படி சீக்கிரமாக தொழுகணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. நம்பர் 1, நமக்கு ஒது இருக்கணும். நம்பர் 2, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் சுத்தமாக இருக்கணும். நம்பர் 3, நம்ம தொழுகக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹா ஒரு தடவை சொன்னால் போதும். நெக்ஸ்ட் துணை சூரா சொல்லணும் அவசியம் கிடையாது. இஸ்லாத்தில் ஒன்லி சூரா ஃபாத்திஹா இஸ் மேண்டிட்டரி. துணை சூரா ஜஸ்ட் சுன்னா. இது சொன்னாலும் சொல்லினாலும் மை ப்ரேயர் இஸ் அக்செப்டட். ஸோ சூரா ஃபாத்திஹா ஒரு தடவை சொன்னால் போதும். அதுக்கப்புறம் ருக்குல போகிறோம், சுப்ஹான ரப்பில் அதீம் ஒரு தடவை சொன்னால் போதும். அதுக்கப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அதுக்கப்புறம் சஜ்தால போகிறோம், சுப்ஹான ரப்பில் அலா ஒரு தடவை சொன்னால் போதும். மறுபடியும் உட்காரோம், செகண்ட் சஜ்தால போய் சுப்ஹான ரப்பில் அலா. அதுக்கப்புறம் டோட்டலாக எந்திரிச்சிட்டு அல்லாஹ் அக்பர். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹா ஒரு தடவை சொன்னால் போதும். ருக்குல போய் சுப்ஹான ரப்பில் அதீம் ஒரு தடவை சொன்னால் போதும். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் சஜ்தால போய் ஒரு தடவை சுப்ஹான ரப்பில் அலா. அதுக்கப்புறம் உட்காரோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது சஜ்தால போய் சுப்ஹான ரப்பில் அலா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அத்தஹியாத்துல அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. இது சொல்லிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இது சொல்லி முடிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது சொல்லி முடிச்சுட்டா நம்ம ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ ஸ்கூல் ஒர்க்கில் இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ ஆஃபீஸில் ஒர்க் இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ காலேஜ் அசைன்மெண்ட்டில் பிஸியாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ காலேஜில் என்னோட லெபரேட்டரியில் நான் பிஸியாக இருந்தாலும் சரி, என்னோட வீட்டு ஃபங்க்ஷனில் நான் பிஸியாக இருக்கிறேன், நான் ஷாப்பிங் மாலில் போயிருக்கேன், நான் ஷாப்பிங்கில் பிஸியாக இருக்கேன், நான் பீச்சுக்கு போயிருக்கேன், பீச்சில் பிஸியாக இருக்கேன், எந்த நேரத்துலையும் நமக்கு இஸ்லாத்தில் தொழுகையை விடுறதுக்கு அலோடு கிடையாது. இஃப் ஐ எம் முஸ்லீம், ஐ ஹேவ் டு ப்ரே ஈச் அண்ட் எவ்ரி டே 5 times. ஃபஜ்ர், ஜோஹர், அசர், மக்ரிப், இஷா. நான் ஃபஜ்ர் தொழுகை இஷாவில் தொழ முடியாது. நான் வந்து ஜோஹர் தொழுகை அசரில் தொழ முடியாது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகை நம்ம தொழுதே ஆகும். ஏன்னா அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ்வை நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேள்வி, டிட் யூ ப்ரே ஆன் டைம்? நீ அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுதியான்னு கேட்போம். ஸோ நம்ம அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. என்னோட ட்ரெஸ்ஸு சுத்தமாக இல்லை, என்னோட இடம் சுத்தமாக இல்லை, என்கிட்ட உதவு இல்லை. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கணும். தொழுகைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கணுமே தவிர வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தொழுகையை அமைச்சிக்கூடாது. பிகாஸ் வி ஆர் முஸ்லீம், வி ஹேவ் டு ப்ரே 5 times ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்டென்ஷன் வைப்போம், நீயத்து வைப்போம், அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வழியை ஓப்பன் பண்ணி கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.